குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்ப நம்ம பேசணும், சுரேஷ்க்கு சில டாபிக்ஸ் லீட் பண்ணணும், சுரேஷ் சில பொறுப்புகள் எடுக்கணும், அதே மாதிரி ராஜேஷ் சில பொறுப்புகள் எடுத்து அவர் லீட் பண்ணணும், அதே மாதிரி ஜான் சில பொறுப்புகள் எடுத்து அவர் பண்ணிக்கணும். இது நான் எனக்கு ரிசல்ட் 1-to-1 எனக்கு கோஆர்டினேட் பண்ணி ரிசல்ட் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். இது என்னெல்லாம் பண்ண போறோம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னெல்லாம் யாரெல்லாம் எப்படி எல்லாம் பண்ண போறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப கம்பெனியோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது இப்ப உங்களோட மேக்சிமம் உங்களோட எஃபர்ட் எல்லாமே எங்களை கைட் பண்ணி கொண்டு போறதுலதான் இருக்கு. சோ அப்ப எங்களை கைட் பண்ணி கொண்டு போகும்போது இந்த வீடியோ ஆஸ் யூஸ்வல் நாங்க லீடர்ஸா இருக்கிற எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நாங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. உங்களை டிபெண்ட் பண்ணி நாங்க இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் எதுவுமே எங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல திங்க் பண்ண முடியாம உங்களுக்கு நாங்க பிரஷரை கொண்டு வர மாதிரி ஆயிரும். சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆக்சுவலா நான் லீட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறேன், அண்ட் தென் ஹெச்ஆரையும் நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன், அண்ட் தென் பிரான்ச் டெவலப்மெண்ட் ஒன்னு நான் எடுத்துக்கிறேன். சோ இந்த மூணுமே நான் எடுத்து நான் பண்ணும்போது இதுக்கான ரிசல்ட்டை எங்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். உங்ககிட்ட நான் டைரக்டா நான் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த மூணையும் நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது இதுக்கான ரிசல்ட் எங்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அதே மாதிரி சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மேக்சிமம் அதுல ஓரளவுக்கு நமக்கு நாலேஜபிள் பர்சன் அப்படின்னா நம்ம ராஜேஷ் மட்டும்தான். இப்ப நான் எப்படி இந்த 3 டாபிக் உங்ககிட்ட நான் ஒரு ரிசல்ட் கொடுக்கறனோ, இதை கொண்டு போயிட்டு இதுல ஒரு இம்ப்ரூவைஸ் கொடுத்து ஒரு ரிசல்ட் கொடுக்கறனோ, அதே மாதிரி நம்ம ராஜேஷும் சோசியல் மீடியால மேக்ஸிமம் ஆஃப் ரிசல்ட் அவங்க கிட்ட டைரக்டா கொடுப்பாரு. நீங்க பேசுறீங்க இல்லையா? நீங்க பேசுறீங்க, அவரு அதை பண்ற அளவுக்கு பண்ணிருக்காரு. சோ அதை பண்ணியும் இருக்காரு. சோ அப்ப ராஜேஷ் டைரக்டா உங்ககிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் ராஜேஷ் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதே மாதிரி இந்த அதர் டாபிக்ஸ் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவா இருக்கட்டும், பிசினஸ் வால்யூமா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் கண்ட்ரோலா இருக்கட்டும், ஒரு ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட் ஆகிறதா இருக்கட்டும், பேமெண்டா இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ஜான் சார் வழியா வரும்போது இப்ப உங்களுக்கு கிளியராவே தெரிஞ்சிடும். இப்ப சோசியல் மீடியா நான் ராஜேஷ் எந்த அளவுக்கு கொண்டு போறாருங்கிறது தனியா தெரியும். இந்த 3 டாபிக் லீட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிரான்ச் டெவலப்மெண்ட், அப்புறம் ஹெச்ஆர், இந்த 3 டாபிக் என் மூலியமா உங்களுக்கு எப்படி போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். அதர் டாபிக்ஸ் அந்த லீடர்ஸ் எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்காங்க, பொறுப்படுத்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது புரியும். அதுக்கு கீழே உங்களுக்கு கீழே டீம் வச்சுக்கிறீங்க, அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்களா இருக்கட்டும், ராஜேஷா இருக்கட்டும், இல்ல ஜானா இருக்கட்டும், இப்ப இந்த 3 லீடர்ஸா வச்சுக்கோங்க. இந்த 3 லீடர்ஸ் கைட் பண்ணுங்க, இந்த ஒர்க்கு நாங்க இவங்கள சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணுங்க. அதே மாதிரி அதை மாதிரி யூஸ் பண்ணுங்க. சோ நீங்க தான் உங்களோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணீங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் எவ்வளவு டைம் ரிசோர்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னு பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லீட் மேனேஜ்மெண்ட்டுக்கா அல்லது போய்த்ரா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு டைம் யூஸ் பண்றீங்க அது எங்களுக்கு தெரியும். அடுத்து அந்த டைமுக்கு அவங்க ரிசல்ட் கொடுக்கறத நீங்க பாத்துக்கணும். பாக்கி இருக்கக்கூடிய டைம் ப்ராப்ளி ஜாயின் யூஸ் பண்ணலாம், இல்ல ராஜேஷ் யூஸ் பண்ணலாம். அவங்க எவ்வளவு டைம் யூஸ் பண்ண போறாங்க, ஒரு ஹேண்ட் அண்ட் ஆவரேஜ் எவ்வளவு டைம் அவங்க எடுக்கிறாங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க. ஏன்னா ஃபுல்லா நான் இப்ப நீங்க உங்ககிட்ட அவங்க வேலையை பார்த்ததாவும் அவங்ககிட்ட இன்னொருத்த வேலையை பார்த்ததா கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பவித்ரான்னு இல்ல, ஏதோ ஒரு பொண்ணுமே சில பேர் இப்படி இருக்காங்க. அதாவது எல்லாத்தையும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்க சொன்ன வேலையை நான் பண்ணேன், அதனால அது பண்ண முடியல, அது சொன்ன வேலையை பண்ணேன், அதனால உன் வேலையை பண்ண முடியல, நீ சொன்ன வேலையை பண்ண முடியாம இன்னொரு வேலையை பண்ணேன். அப்படிங்கும் போது எல்லா இடத்துலயும் கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறீங்க, அந்த வேலையை பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், அதை தாண்டி நீங்க டைம் எடுக்கிறாங்களாங்கிறது நீங்க பாருங்க. சரி, ஒரு மணி நேரம் வேலையை கூட 8 மணி நேரம் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் வேலையை கூட 5 மணி நேரம் பண்ணதான் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குமா அப்படிங்கிறது ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 3 பேருமே, சுரேஷா இருந்தாலும் சரி, ராஜேஷ் இருந்தாலும் சரி, ஜானா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேலைக்கும் இதுக்கு இவ்வளவு டைம் தான் எடுக்கும். நம்ம நல்ல யூ ஆர் எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்டுல, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அந்த பொசிஷன் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு ஓரளவுக்கு தெரியும். சோ அப்ப இதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குதா எடுக்காது அப்ப இனிஷியலாவே நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சோம். கிளாரிட்டியை கொண்டு போனீங்கன்னா மட்டும் தான் உங்களால ரிசல்ட் எடுக்க முடியும். ரைட்டா? எஸ் சார். சோ இதுல அவங்கவுங்க டாபிக்ல அவங்கவுங்க எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும்ங்கறத அவங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அவங்க டீம் கூட. இப்ப இதுல எனக்குன்னு சில மெத்தட் இருக்கு. இப்ப லீட் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி கொண்டு போனா எனக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கறத உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் பண்ணதான் போறேன். சோ அதே மாதிரி அவங்களும் அவங்கவுங்க டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது சோ நீங்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து நீங்க ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்ப என்னோட டைரக்ஷனும் வரும் அதுல. அதுவே அந்த டைரக்ஷன் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு தேவை ரிசல்ட், அந்த டைரக்ஷனுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் கொடுக்குறேன்.
அதாவது இந்த டைரக்ஷன்ல இப்ப லீடுனா இப்ப நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் பேசுறேன் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து அந்த ஆங்கிள் தான் திங்க் பண்ணுவோம். அதாவது நீங்க ஐ வாண்டட் தி ரிசல்ட் 100%. அதே மாதிரி எவ்ரிதிங் ஷுட் கோ இன் மை ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் இப்ப சுரேஷ் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப என்னோட ஃபோக்கஸ் ஆல்மோஸ்ட் தெரியும், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் இப்ப ராஜேஷ்க்கு அது தெரியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ஜான் ரொம்ப நாள் இருந்துட்டனால என்னோட ஃபோக்கஸ் வரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் அதான் இதுல நிறைய சேஞ்சஸ் கொடுக்க போறேன் நான். அந்த சேஞ்சஸ் நியூ சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னும் பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். புரியுதா? ஓகே. இப்ப 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 நான் வேணா ரீகேப் பண்ணட்டுமா? இப்ப சுரேஷ் வந்து இப்ப எடுக்க போறது லீட் மேனேஜ்மெண்ட். இது ரிலேட்டடா நான் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் நீங்க கொண்டு வர போறீங்க. அது மாதிரி நான் சொல்லக்கூடிய டைரக்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. அடுத்தது இதுல வந்து ரிசல்ட் வந்ததுன்னா நீதான், ரிசல்ட் வரலன்னா நீதான். நான் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கேன். அடுத்தது ஹெச்ஆர் ஆக்டிவிட்டி. இப்ப நாம எதிர்பார்க்கக்கூடிய ஹெச்ஆர் டோட்டலா டிஃபரெண்ட். இப்ப போயிட்டு இருக்க ஹெச்ஆர் டிஃபரெண்டா இருக்கு. சோ இப்ப நான் எதிர்பார்க்கக்கூடிய ஹெச்ஆர் என்னன்னு நான் சொல்ல போறேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் நீங்க வந்து இங்க ஃபில் பண்ணணும். உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு தேவையில்லை அந்த ரிசோர்ஸுக்கு உள்ள வந்து சேர்ந்துடணும். அடுத்தது அது வந்தாலும் வரலனாலும் அதுக்கு பொறுப்பு நீங்க தான். இது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது பிரான்ச் டெவலப்மெண்ட். நம்ம இப்ப 3 பிரான்ச் வச்சிருக்கோம். இன்னும் அடிஷனல் பிரான்சஸ் போடுற பிளான்ல இருக்கோம். எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த பிரான்சஸ் எஃபெக்டிவா கொண்டு வரது எப்படி அப்படிங்கறத நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். அது மாதிரி நீங்க எஃபெக்டிவா பண்றீங்க. இப்ப இது வரைக்கும் பண்ணது இப்ப இதெல்லாம் பெட்டரா பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பேஸ்ட் ஆன் அவர் டிஸ்கஷன்ஸ் நம்ம டைரக்ஷனை புரிஞ்சிச்சு அதை அப்படியே அந்த பிரான்சஸை டெவலப் பண்ணி கொண்டு வரோம். சோ இதுல டெவலப் ஆனாலும் சரி, டெவலப் ஆகல நெகட்டிவ்ல போறாலும் சரி, செட்பேக் ஆனாலும் சரி, இதுக்கு காரணம் நீங்க தான். சோ இதுக்கு நீங்க 100% நீங்க பொறுப்பெடுக்க போறீங்க. அது மாதிரி இதுல டைரக்ஷன் நானும் இருக்கேன். என் ஸ்கிரீன் கண்டிப்பா நான் இருப்பேன். என்னோட டைரக்ஷன்ல நீங்க பண்றீங்க. சோ அப்ப வந்து ஐ வில் ஆல்சோ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ லைக் யூ ஆர் கோயிங் டு பி ஆன்சர் ஃபார் தட். இந்த ஒரு பேட்ச் டெவலப்மென்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா. ஓகே. இந்த 3 ஆக்டிவிட்டி நீங்க டைரக்டா இன்வால்வ் ஆகி நீங்க பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு யூஸ் தி அதர் ரிசோர்சஸ். எனக்கு தேவை ரிசோர்ஸ். ரைட்டா? கிளியர்? அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு கிவ் தி செவரல் வீடியோஸ். இந்த வீடியோஸ் வந்து அந்த டீம் மத்தவங்களுக்கு போய் சேர்றதை நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம டேட்டா பேஸ்ல நிறைய டீட்டா இருக்கு. இப்போ ஒரு வீடியோ உங்க மூலியமா சரண்யாக்கு வருது, ரெண்டர் ஆகுது. அத அந்த பர்டிகுலர் டீம் லீடர்ஸ் கிட்ட முதல்ல எக்ஸாக்ட்லி. இப்ப இனிமேட்டுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் அந்தந்த டீமுக்கு அந்தந்த ரிசோர்சஸ்க்கு தேவையான வீடியோவை அந்த லீடர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த லீடர் பார்த்து அதை வந்து பிரிச்சுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து புதுசா ஒரு பொண்ணு எடுக்கணும்னு சொன்னா அவங்க பேசிக் லெவல் எது, அடுத்த என்ன வீடியோ கொடுத்தா நல்லா இருக்கும், அடுத்து என்ன வீடியோ கொடுத்தா நல்லா இருக்கும், அடுத்து என்ன வீடியோ கொடுத்தா நல்லா இருக்கும்னு லீடர் தெரிஞ்சுக்கணும். அதாவது சரண்யாட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அனுப்ப போறாங்க. இப்ப சரண்யாட்ட நான் அனுப்ப சொல்லணும்னு வச்சுக்கணும், நீங்க அனுப்ப சொல்றீங்க. உடனே சரண்யாட்ட நான் இன்புட்டை நான் வாங்குவேன். சரண்யா என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு பார்க்கும்போது ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் பாக்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பாக்குற அளவுக்கு இருக்கும். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். சரி, ரைட்டா? சோ 100% நீங்க சொன்னது அப்படியே அக்செப்ட் பண்ண. You go ahead from this day. This is the 22nd February 2018. இன்னைக்கு நம்ம கொடுத்துறோம். இன்னைக்கு இருந்து நாளை காலையில ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து வரீங்க. உங்களுடைய டைரக்ஷன் நீங்க வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? இப்ப ராஜேஷ் இங்க இல்ல ஜான் இங்க இல்ல. பட் ராஜேஷ் என்ன பண்ண போறாரு, ஜான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பேசுறோம். ரைட்டா? உங்களோட டாபிக் முடிஞ்சு. ரைட்டா? இப்ப ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா ஆக்டிவிட்டியில ஹீஸ் அ லீடர். இப்ப என்னோட டைரக்ஷன்ஸ் என்னவோ அந்த டைரக்ஷனை ப்ராப்பரா எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. பட் எனக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எடுத்து தரணும். இதுல ரிசல்ட் எடுத்தா ராஜேஷ் தான், ரிசல்ட் எடுக்கலாம் ராஜேஷ் தான். சோ இது என்னோட டைரக்ஷன்ல நீங்க கொண்டு போறீங்க. சப்போஸ் இதுல வந்து ஏதாவது ஆல்டரேஷன் தேவைப்படுதுன்னா இமீடியட்டா ராஜேஷ் வந்து என்கிட்ட வரணும். இப்ப நம்ம ஒரு டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறோம். இப்ப எப்படின்னா இந்த சோசியல் மீடியால R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது வந்து கரெக்டா நம்ம ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட் ரூட் கிடையாது. ஆல்ரெடி போட்டு வச்ச தார் ரோட்ல நம்ம போகல, புதுசா ரோடு கிரியேட் பண்றோம். அப்ப நம்ம போடக்கூடிய ரோடு வந்து சில இடத்துல போக முடியும், சில இடத்துல டெட் எண்டா போயிடும். அப்ப நம்ம மாற்றி அமைக்க வேண்டியது. சோ இது எல்லாமே ஃபாஸ்டா புரிஞ்சுக்கிட்டு அதை ஆல்டர் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா ஆல்டர் பண்ணி அடுத்த லெவல் இமீடியட்டா போற அளவுக்கு நம்ம பண்ணணும். இதுல ஸ்டாக்னேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ரிசல்ட் இல்ல சோசியல் மீடியா ரிசல்ட் வந்து ராஜேஷ் தான், ரிசல்ட் வரலன்னா ராஜேஷ் தான். அவங்களுக்கு கீழே கூடிய டீமை அவர் ஹேண்டில் பண்ணிக்கணும். எவ்வளவு ரிசோர்ஸ் வேணா நம்ம எடுத்து கொடுப்போம். இப்ப ராஜேஷ்க்கு ரிசோர்சஸ் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாம் இப்ப நீங்க உங்க டீம்ல இருந்து நீங்க தான் எடுத்து கொடுக்க போறீங்க. HR ரெக்ரூட்மெண்ட் நீங்க தான் இருக்கீங்க. அந்த ரிசல்ட்டை ரெவென்யூ அவங்க ஜென்ரேட் பண்ணிக்கணும். அதுவே ஜென்ரேட் பண்ற மெத்தட் எல்லாமே நான் சொல்லித்தரேன். அதாவது எல்லாத்தையும் ராஜேஷ் கிட்ட நம்ம கொடுத்துருக்க எல்லா பதிலையும் அவர்கிட்ட நம்ம போட போறது இல்ல. கால்குலேட்டிவ் ரிஸ்க் நம்ம தான் எடுக்கிறோம். ஏன்னா நான் தான் அதுக்கு பொறுப்பாகிறேன். பட் வந்து இதை ப்ராப்பரா எடுத்துட்டு போறதும்
எடுத்துட்டு போக முடியல, ஸ்டாக்னேட் ஆகுதுன்னா அங்க கேள்வி அங்க இமீடியட்டா வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது ராஜேஷோட பொறுப்பு. அதை பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும். இதுல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கோம். பல உலகத்தை பத்தி பேசியிருக்கோம், ஒரு ஊர்ல பத்தி பேசியிருக்கோம், லாங் பேசியிருக்கோம், ஃபெலிமெண்ட் ஸ்டோரி பேசியிருக்கோம், விவசாயங்கிறத பத்தி பேசியிருக்கோம், டெம்பிள்ஸ் பேசியிருக்கோம், அண்ட் ஐடென்டிஃபைங் த ஸ்கில்ஸ் இதை பார்த்துருக்கோம். பெஸ்ட் காஃபி, பெஸ்ட் டீ, பெஸ்ட் ஃபுட், பெஸ்ட் இது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வாங்கன்னு சொல்றோம். அப்ப சோசியல் மீடியால நம்மளுடைய கான்செப்ட் என்ன சொல்லியிருந்தோமோ அதை கொண்டு வரதுக்கு பல டைரக்ஷன்ஸ், பல விங்ஸ் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு தேவையான ரிசோர்ஸ் தான் நம்ம எடுத்துறோம். பட் ராஜேஷ் ஹி ஷுட் லீட் த ஆக்டிவிட்டி. இதை கரெக்டா பண்ணி அவர் கொண்டு வரணும். கிளியர்? கண்டிப்பா. ஓகே, ஹோப் ராஜேஷ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் யூ வில் டூ இட். ஓகே, இது ஓகே, இதை பத்தி இது போதுமானதா இருக்குமா? ஓகே, அடுத்தது ஜானுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட மார்க்கெட்டிங். இப்ப மார்க்கெட்டிங் டீமை டோட்டலா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டீமை மாற்றணும். அந்த ஆர்டர் வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஆர்டரை ப்ராப்பரா எடுத்துட்டு போய் முடிச்சு கொடுத்து பில் கொடுத்து பேமெண்ட் வாங்குற செக்மெண்ட்ல அவர் இன்வால்வ் ஆகணும். வெண்டர்ஸ், நமக்கு தேவையான பீப்புள் எல்லாம் யாரு, அவங்க எல்லாம் எப்படி நம்ம வந்து கைக்குள்ள வச்சுக்கணும், எந்தெந்த ஒர்க்கை என்னென்ன மாதிரி டீம் நம்ம கொடுக்கறது, அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் எப்படி செட்டில் பண்றது, என்னென்ன பேமெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, என்னென்ன பேமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கறது ஜானோட ஒர்க். அப்ப கம்ப்ளீட் மணி ஃப்ளோ ஏரியா, ஒர்க் ஃப்ளோ ஏரியா, அண்ட் ஐடென்டிஃபை நியூ கஸ்டமர்ஸ், அந்த கஸ்டமர்ஸ் உள்ள சேஃபா கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறது, ஒரு லாங் டர்ம் இருக்க வைக்கிறது, இது எல்லாமே அவரோட ஒர்க். He should not lose any customer. He should not நம்ம கிட்ட உள்ள வந்த கஸ்டமர் எந்த ஒரு கஸ்டமரும் போக கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய பாலிசிஸ் நிறைய விஷயங்கள்ல நம்ம 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 வந்து ஒரு குறுகின பாத்திரமா இப்ப இருக்கிறதாகும். இதை வந்து ஒரு விரிஞ்ச பாத்திரமா எல்லாருமே உள்கொள்ளக்கூடிய அளவுக்கான பாத்திரமா மாத்தணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய பிரின்சிபல்ஸையும் தளர்த்திக்கிட்டு கஸ்டமருக்கு எதிர்பார்க்கக்கூடிய கம்பெனியை நம்ம மாறணும். நான் இப்படித்தான் ரெயின்போ சிஸ்டம் இப்படிதான் எனக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் தான் பாருன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம முன்னாடி பண்ணியிருந்தேன். இப்ப அப்படி இல்ல, அதுல நிறைய தளர்வுகள் நம்ம கொடுக்குறோம். எந்த விதமான கஸ்டமரா இருந்தாலும், அதாவது ஒர்க் பண்ணா பேமெண்ட் கொடுக்கக்கூடிய எந்த விதமான கஸ்டமரா இருந்தாலும், அதே மாதிரி எந்த வெண்டரா இருந்தாலும் நமக்கு வேலை செஞ்சு கொடுத்தா காசு கொடுக்க போறோம், அவனுக்கு அது போதுன்னு நினைக்கக்கூடிய பீப்புள் யாரா இருந்தாலும் அசோசியேட் பண்ணக்கூடிய கொள்ளளவு கொடுக்கக்கூடிய பரப்பளவு அதிகமா இருக்கக்கூடிய நம்ம 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 ஒரு பிராட் மைண்டுக்கு போயிடணும். வேற ஒண்ணு இல்ல, நம்ம நேரோ மைண்ட நான் இப்படித்தான் எனக்கு தகுந்த மாதிரி என்வாயன்மெண்ட் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நான் எனக்கு கஸ்டமர் எல்லா கஸ்டமரும் நான் பிடிக்கணும், எல்லா விதமான கஸ்டமரா இருந்தாலும் நான் பிடிக்கணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் மெக்கானிசம். அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயமே சொல்லியிருந்தோம். 10% ஆஃப் தி சைன் போர்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு. இப்ப 10% சைன் போர்ட் இண்டஸ்ட்ரியை நான் பிடிக்கணும்னா என்ன பண்ணும்? இப்ப நான் ஆல்ரெடி ஜியோ பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஜியோ வந்து இப்ப இன்னைக்கு ஏர்செல் இல்ல, ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜியோட பிளான்ஸ். அதாவது அது ஏர்செல் இல்லாம போறதுக்கு அவன் இருக்கான இது சொல்ல முடியாது. பட் ஹிஸ் விஷன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஜியோட விஷன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். அதை பக்காவா அவன் எடுத்துட்டு போறான். அப்ப வந்து there are so many people who extract money, they are going out, அவ்வளவுதான். அவனுடைய மெக்கானிசத்தை அது லீஸ்ட் மார்ஜின், எனக்கு வந்து ஹியூஜ் வால்யூம் ஆஃப் பிசினஸ், அதை அவன் எதிர்பார்க்கிறான். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பிளானோட வரான். அப்ப மற்றவங்க அதிகப்படியா சார்ஜ் பண்ணுவா, அதிகப்படியா செக் பண்ணுவா, அதிகப்படியா மெட்டீரியல் கொடுத்தவன் எல்லாமே ஓடி போயிடுவான். சோ இப்ப இது மாதிரி தான் நம்ம கம்பெனி மாறணும். We have to make our company to be like a huge vision, ஒரு பிகர் விஷனுக்கு நம்ம மாறணும். அந்த விஷன் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். புரிய வச்சு இதுக்கு அந்த இதா நம்ம அந்த கொள்ளளவு நம்ம ஆதித்ய மார்க்கெட்டிங் கொஞ்சம் ட்ரபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது எல்லாமே இருக்கக்கூடாது. இது எக்கானமி நம்ம பிடிச்சா ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்கு வந்துடும். இது எனக்கு வரணும்னு இல்லை, இப்ப ஜானுக்கு வரணும், அது ஜானோட பொறுப்பு. சோ இப்ப நம்ம கிட்ட வந்த கஸ்டமர் கையை விட்டு வெளியில போறாங்கன்னா ஜான் தான். அப்ப அவரு தான் ஸ்ட்ரென்த் அங்க நிக்கணும். அது என்ன பண்ணணும்? எங்க கூட்டு பேசணும், உங்ககிட்ட கூட்டு பேசணும், மத்தவங்கிட்ட யாருல பேசணுமோ, யாருக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்ம மார்க்கெட்டிங் பர்சன் நாங்க உட்கார வச்சு சார் நாங்க உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி தரோம், சில சமயங்கள் சில டிஃபிகல்டிஸா இருக்கு, நாங்க ஒர்க் அவுட் பண்றோம் சார். நம்ம சமரசம் பேசணும். எந்த ஒரு இடத்துலயும் சமரசம் பேசலாம், எந்த ஒரு இடத்துலயும் நம்ம வளைஞ்சு கொடுக்கலாம், எந்த ஒரு இடத்துலயும் நம்ம வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியான பீப்புள் தான். நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரெடி இல்ல, என்கிட்ட நெகோசியேட்லாம் பண்ண முடியாது, இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இல்ல. பட் இன்னைக்கு சில செட்பேக்ஸ் நம்ம கிட்ட இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐ எம் நாட் ஃபுல் ஃபிளெஜ்ட் கம்ப்ளீட் மேனா இல்ல, இன்கம்ப்ளீட் மேனா தான் இருக்கும், இன்கம்ப்ளீட் சிஸ்டமா தான் இருக்கும். பட் இந்த கம்ப்ளீட் சிஸ்டமா நம்ம மாத்தணும். அப்படி மாத்தும்போது எல்லா கம்பெனியும் உள்ள வந்துருவாங்க. அது மாதிரி இப்ப நம்ம யாருக்கெல்லாம் பண்ணலையோ அப்ப அவ்வளவு கம்பெனிஸ், நம்ம 2 கம்பெனி 3 கம்பெனி நம்ம கிட்ட உள்ள இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு சாப்பிடுறோம். இப்ப 10 கம்பெனி வந்தா எப்படி சாப்பிடுறோம்? விருந்து சாப்பிடலாம். 100 கம்பெனி இருந்ததுன்னா
லக்ஸரிஸா பிளைட்ல பறக்கலாம், சுத்தலாம், வெளியில வரலாம், ஒரு லக்ஸரிஸ் என்வரன்மெண்ட் நம்ம கம்பெனி கொண்டு வரலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இங்க இருக்காது. அப்ப நம்மளோட விஷனை மாத்துறதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க நம்ம மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருப்போம். அது மாதிரி நம்ம டீமை மாத்த வைக்கிறது ஜானோட ரெஸ்பான்ஸ். சோ இப்ப நான் சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டியது ஜான். ஆர்டர் நல்லா வந்தீங்கன்னா சூப்பர் ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜான் இருக்காரு. இல்ல வேற யாரும் இல்ல, சுரேஷ் இல்ல, ராஜேஷ் இல்ல, அனுமதி இல்ல, ஜான் இருக்காரு. அப்ப மார்க்கெட்டிங் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பொறுப்பு ஜான் தான். ஒரு ஒர்க் எடுத்திருக்கோம், ப்ராப்பரா முடிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ஜான் தான். ஒர்க் எடுத்தோம், ப்ராப்பரா முடிக்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பொறுப்பு ஜான் தான். அதே மாதிரி ஒரு வெண்டர் சூஸ் பண்ண முடியல, இந்த ஒர்க்கை எடுத்து பண்றதுக்கு ஆள் இல்ல, யார வச்சு பண்றதுன்னு தெரியல, தடுமாறுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பொறுப்பு ஜான் தான். இல்ல நம்ம சொன்னா யார் வேணா பண்ணுவாங்க சார் சொல்லக்கூடிய என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணிருப்போம்னு சொல்லி அதுக்கு பொறுப்பு ஜான் தான். புரியுதா? அப்ப he is going to take our vision and he is going to find out new results. இந்த ரிசல்ட்ஸ் இப்ப ஜாயின் கொடுக்க போறாரு. ஜாயின் கொடுப்பீங்களா ஜாயின்? ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஹோப் இப்ப சுரேஷ் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ராஜேஷ்க்கும் இதை நம்ம பேசிருக்கோம். ராஜேஷும் டெஃபினெட்லி வில் அக்செப்ட் இட் பிகாஸ் இட் gives us like ஃப்ரீடம். வேற ஒண்ணு இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு இதுல ஃப்ரீடம் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றோம். இப்ப ஆல்ரெடி சுரேஷ் ஜாயின் ஷேர் பண்ணீங்களா? இதை பத்தி பேசுறீங்களா? இப்ப நம்ம பேசுறத பத்தி, இந்த டாபிக் பத்தி பேசுறீங்க. ஓகே, இதை நீங்க இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதை பார்த்தாலே ஓரளவுக்கு புரியும். இன்கேஸ் புரியலன்னா இதை திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவருக்கு 4 விதமான டாபிக். ஒர்க் எடுக்கிறது, அதாவது கஸ்டமர்ஸ் ஹோல்ட் பண்றது, அதுக்கு மார்க்கெட்டிங், அடுத்த எடுத்தவருக்கு கரெக்டா முடிச்சு கொடுக்கறது, அதே மாதிரி இன்னைக்கு பேமெண்ட்ஸ் விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல், அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணும், வெண்டருக்கு, சப்ளையருக்கு, அது மாதிரி நமக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்குறது, இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இடத்துல அடுத்தது வெண்டர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு வெண்டர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க சார், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இது எல்லாம் ஜாயின் பண்ண முடியாது. அதாவது திஸ் பிகம் சிம்பிள். இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாரும் கை வைக்க வேண்டியதில்லை. இப்ப சுரேஷ் வில் கெட் மோர் ஃப்ரீடம் உண்டா இல்லையா? என்ன உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் நீங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே ஸ்ட்ரகிளா இருந்தது. இது எப்படி சின்ன பையன் தலையில இவ்வளவு இது கட்டுறோம், அதை எப்படி நம்ம கொண்டு வர போறோம்? எனக்கு ஒரு இது இருந்தது. இப்ப இது வந்து சிம்பிளான மெத்தட். நீங்க சுரேஷ் யூ டிட் அ குட் ஜாப். சோ இந்த இடத்துல நீங்க அது இப்படிதான் பண்ணணும். அதாவது எது பாசிபிள், எது பாசிபிள் இல்ல. இப்ப நான் ஒண்ணு சொன்னா கூட அதுல வந்து சில விஷயங்கள் எல்லாமே நான் கரெக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் என்னோட ஆங்கிள் நான் திங்க் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இதுல வந்து எந்த விதமானது இல்லை. உங்களோட ஆங்கிள் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ராஜேஷ் யூ கேன் கம் ஃபார்வர்ட், ஜான் யூ கேன் கம் ஃபார்வர்ட், சுரேஷ் யூ கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் யூ கேன் ஐடென்டிஃபை அதர் லீடர்ஸ். இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு, இல்ல நம்ம பேசாத சில டாபிக்ஸ் அடிஷனல் நிறைய இருக்கு. அப்ப யூ கேன் ஐடென்டிஃபை சம் அதர் பீப்புள். சார் இவனுக்கு இந்த பொறுப்பு கொடுக்க அவன் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவான். இப்ப நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தி நம்ம பேசல, நம்மளோட ERP சாஃப்ட்வேர், நம்மளோட வெப்சைட், நம்மளோட மத்த விஷயங்களை பத்தி அதை யார் பொறுப்படுப்பானே இப்ப ஆளு. இப்ப ப்ராப்ளி ஐ கேன் ஐடென்டிஃபை பாபு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ப்ராப்ளி இஃப் யூ ஐடென்டிஃபை சம்படி வி கேன் கிவ் இட் சம்படி. இப்ப இது மாதிரியான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்றதும், இதுக்கு தகுந்த மாதிரி லீடர்ஸ் நம்ம கிரியேட் பண்றதும் நம்மளோட வேலைகளை நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? சோ இப்ப ஹோப் சுரேஷ், ராஜேஷ் அண்ட் ஜான், யூ அக்செப்ட் திஸ், யூ ஆர் கோயிங் டு லீட் இட், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். Whatever happening, whatever is not happening, also you are responsible. Yes. And also I am going to be here as a director, and also I am going to be here as directing you in all the areas, all the aspects. And don't forget to get the regular updates. ரெகுலர் இப்ப நான் ஆல்ரெடி பல வீடியோஸ்ல நான் சொல்லிருக்கேன். நான் எதிர்பார்க்கிறது ஆங்கிள் நீங்க கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். அதை நம்ம ஷேர் பண்ணி கொண்டு போனா மட்டும்தான் இது பெர்ஃபெக்டா போகும். அதே மாதிரி நீங்க ஒரு ஆங்கிள், நான் ஒரு ஆங்கிள் போறதை விட நம்ம கிட்ட ஷேர் பண்ணினீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்டா வந்துடும். அதனால வாட் எவர் யூ சே மோஸ்ட் ப்ராபப்ளி கரெக்டா இருந்தா நான் வந்து இன்னைக்கு நோன்னு சொல்லக்கூடிய பர்சன் கிடையாது. இல்ல நானே டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் கலர் இருக்கக்கூடிய பர்சன் இல்லை. எனக்கு தேவை ரிசல்ட் தான். அதே மாதிரி அது ஜெனரசிட்டியா இருக்கணும், பாசிட்டிவ்ல இருக்கக்கூடாது. இல்ல வந்து ஒரு அது ஒரு ஹிட்டனாவோ கன்னிங்காவோ இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் மேட்டர். இது இல்லாத அளவுக்கு நீங்க பண்ணுங்க, வில் டு ஒண்டர்ஸ். ஹோப் வில் ராக் இட். இது நமக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜேஷ் இருந்தாலும், சுரேஷ் இருந்தாலும், ஜானா இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்கீங்க, நல்லா பண்ணீங்க, வில் டு ஒண்டர்ஸ். ஓகே சுரேஷ், சூப்பர் சுரேஷ், தேங்க்யூ.